எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, முன்னோடி விவசாயியான சந்திரசேகர் ஐயாவுடைய தோப்புல இருக்கும். சந்திரசேகர் ஐயா தென்னை மற்றும் வாழை வந்து ஊடுபயிராக போட்டிருக்காங்க. சந்திரசேகர் ஐயா வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு மிகவும் குறைந்த காசுல ஆனா எஃபெக்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்காக நான் சொல்ல போகிறது இந்த உயிர் உரம். ஐயா, உங்களுக்கு உயிர் உரம் பத்தி ஏதாவது தெரியுங்களா? இது இன்னும் தெரியாது. நீங்க நாங்க பார்த்தோம். நம்ம வந்து இன்னைக்கு எந்த உயிர் உரம் பத்தி பார்க்க போறோம்னா வெசிகுலர் ஆர்பெஸ்குலர் மைக்ரோரைசா. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெசிகுலர் ஆர்பெஸ்குலர் வேர் உட் பூஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு பூஞ்சான் நம்ம மரத்துடைய வேர்ல வாழக்கூடியது. சரி, நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மணிச்சத்து வந்து தாய் ரொம்ப கம்மி மண்ணுல. மணிச்சத்தை மிக எளிதாக நம்ம தென்னை மரத்தை கொடுக்குறது. தென்னை மரம் மட்டுமல்ல, எல்லா விதமான கிராப்ஸ், வெஜிடபிள்ஸ் கிராப்ல இருந்து ஃப்ரூட்ல இருந்து எல்லா விதமான கிராப்புக்கும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பிராட் ஸ்ட்ரெஸ், அதாவது வறட்சி தன்மை தாங்கக்கூடியது. அதே மாதிரி சலைன் ஸ்ட்ரெஸ், அதாவது உப்பு தன்மையை தாங்கக்கூடியது. இது ரெண்டுக்கும் இந்த ஏம் பங்கை வந்து மிகவும் உதவியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பயோடிகிரேடேஷன் பயோ ரெமடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்துறாங்க. நிலம் வந்து பாலடைந்து போனால் அந்த இது பயன்படுத்த பாலாடைந்து மீட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது எப்படி உபயோகப்படுத்துது? இதை எப்படி உபயோகப்படுத்துன்னு கேட்குறாங்க ஐயா. இந்த நம்ம வந்து இதுக்கு 3 விதமான வழிகள் இருக்கு. ஒண்ணு அடிவுரமிடுதல், இன்னொன்னு நாற்று வேர் நினைத்தல், இன்னொன்னு பல்லாண்டு பயிர்களுக்கு எப்படி விடலான்ட்டு. ஒரு அடி உரம் எப்படி விடணும்னா 10 கிலோ வேம் அது எடுத்து 1000 கிலோ மண், அதாவது 1000 கிலோ மண்ணில் கலந்து மண் அல்லது தொழு உரம் அதை கலந்து நம்ம வந்து நம்மளுடைய பிளான்ட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணோம். அது எந்த வீதத்துல அப்ளை பண்ணோம்னா 1 பங்கு வேமுக்கு 100 பங்கு தொழு உரம் அல்லது மணல் அப்படிங்கிறது. நாற்று வேர் நினைத்தல், அதாவது நர்சரி பிளான்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு, வெஜிடபிள் பிளான்ஸ் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு பகுதி வேமுக்கு 5 பகுதி தொழு உரம் அதை நம்ம எப்படி பண்ண தோசை மாவு கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த இதுல வந்து கலக்கி வச்சுக்கிட்டு நம்முடைய நாற்றை வந்து அதில் ஊற வைக்கணும். எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? 15 இருந்து 30 நிமிடம் ஊற வைத்த பிறகு நாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பல்லாண்டு பயிர், கோகனட், அதாவது தென்னை மரம் வாழை மரம் நம்ம கன்னியாகுமரியில் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் வந்து நம்ம வேம் அப்ளிகேஷன் வந்து வித்தியாசமானது. இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம்னா, ஒரு மரத்துக்கு 50 கிராம் வேம், 50 கிராம் அசுஸ்பைரலம், 50 கிராம் பாஸ்போபாக்டீரியா அதை வந்து அப்ளை பண்ணோம். இது எத்தனை முறைக்கு அப்ளை பண்ணுவோம்? ஒரு வருடத்துக்கு 2 முறை, 6 months once அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணணும். நம்ம இந்த ஒரு மரத்துக்கு நாங்கள் அப்ளை பண்றதுனால கொஞ்சமா மண் எடுத்திருக்கோம். இது வேம், இது அசோஸ்பைலம், இது பாஸ்போபாக்டீரியா. இது என்ன பண்ணணும்னா நல்லா கலந்து நம்ம அடி உரமாக வந்து இந்த தென்னைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். தென்னையில வந்து ரூட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபீடிங் ரூட் ஜோன், அதாவது உயிருள்ள வேர். அந்த வேர் தான் இப்போ வந்து பயன்பாட்டில் இருக்கும். அதான் நம்ம என்ன பண்றோம், தென்னையிலேருந்து 2.5 டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு சின்னதாக குழி தோண்டி விட்டோம்னா அதுக்கு மேல நம்ம போட போறோம். அதை நம்ம சாலிடாக மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்லை, திரவியமாகவும் பண்ண முடியும். அதே அந்த 50 கிராம் அசோவாம், 50 கிராம் அசோஸ்பைலம், 50 கிராம் பாஸ்போபாக்டீரியா தண்ணியில் கலந்து நம்ம அடிக்கலாம். இதற்கு நாம என்ன செய்யணும்னா, அது 2.5 டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம தண்ணி வந்து தெளிப்பிட்டால் போதும். அதே அந்த உயிரிழப்பை நீங்க பயன்படுத்தி பாருங்க. விவசாயிகளுக்கு மிகவும் அறிமுகம் இல்லாத உயிரிழம் அது. மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக நாங்க வந்து நம்ம தமிழ்நாடு விவசாயத்தை சொல்றாங்க. பயன்படுத்தி நீங்க என்ன உரம் எங்க கிடைக்கும்? இந்த உரம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னா நீங்க கேள்வி வேளாண் அறிவியல் மையம் எனக்கு திருப்பூர் சரத்துல இருக்கு ஒண்ணு. இல்லைன்னா அறிவியல் காலேஜ் இருக்குங்களா, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபர்டிலைசர் கடை இருக்குங்களா, அது வேம் VAM அப்படின்னு சொல்லிருப்பாங்க. 1 கிலோ பேக்கெட்ல கிடைக்குங்களா. நன்றி.